சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவளை பத்தியெல்லாம் நீ பேசாத. பாருடா, மருமகளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ற. வழக்கமா மாமியாரும் மருமகளும் அடிச்சுப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ உன் மருமக மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கேனா கண்டிப்பா மீனாவை பாராட்டிதான் ஆகணும். உன் பாராட்ட இங்க யாரும் கேக்கல. நீ உன் வேலையை பார்த்துட்டு முதல்ல கிளம்பு. குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருக்குங்கிற தெம்புல பேசிட்டு இருக்கல. நேத்து பிரிஞ்சிருந்த குடும்பம் இன்னைக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி, இன்னைக்கு ஒன்னா இருக்கிற குடும்பம் நாளைக்கு பிரியாமலா போயிடும். சரி சரி, உங்க குடும்ப கதை எனக்கு எதுக்கு? நான் வந்த வேலைய பார்த்துட்டு போயிடுறேன். ஏன் சிதம்பரம், உன் குடும்பத்தாளுங்க எல்லாரையுமே கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே, ஆனா உன் மக தேவியையும் உன் மருமக கணேஷையும் கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஒன்னா குடும்பத்தோட வந்திருக்கிற உங்களை நல்ல மனுஷங்கன்னு பாராட்டுறதா, இல்ல பெத்த பிள்ளைங்கள கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வருத்தப்படுறதா? இருந்தாலும் ஊர் பெரிய மனுஷங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணக்கூடாது. என்னடா திடீர்னு தேவி கணேஷ பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, பேச வேண்டிய சூழ்நிலைக்கு உங்க பிள்ளைங்க கொண்டு வந்துட்டாங்களே. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வேற வழி இல்ல, உண்மையை சொல்லிதான் ஆகணும். தங்கச்சி குடும்பத்தை ஏத்துக்கிட்டாரு, ஆனா பெத்த பொண்ணு என்னை ஏத்துக்கலன்னு உன் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டா. ஐயோ பாட்டி, என்ன சொல்றா? எனக்கு சொல்றா அவ? அவ எப்படி போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐயோ மாமா. சிதம்பரம், உன் உதடுகள் தான் கவலை இல்லைன்னு சொல்லுது. உன் மனசு உன் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தவிக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. தேவிக்கு என்னாச்சு? என்ன பண்ண அவள? மீனா, அவளை நான் என்ன பண்ண போறேன்? எனக்கும் அவளுக்கும் என்ன இருக்கு? என்னை எதிரியா நினைக்கிற சத்தியமூர்த்தி சிதம்பரத்தோட பிள்ளைங்கன்னு தெரிஞ்சோம் நான் அவங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுத்திருக்கேன். என்ன போய் என்னமா என்ன பண்ணன்னு கேக்குற? பாவம் அந்த குழந்தைங்கள நான் என்ன பண்ண போறேன்? ஏய், நீ போய் சொல்ற. நீ அவங்கள என்னமோ பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்க. என்ன பண்ண அவங்கள? எங்க நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இவ ஏங்க இப்படி எல்லாம் சொல்றா? என்ன பொறுத்த வரைக்கும் அவ என் மகளே கிடையாது. அவளை பத்தி இங்க யாருமே பேசக்கூடாது. ஏங்க, அவ வேணான்னு நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, ஆனா அவளை 10 மாசம் சுமந்து பெத்தது இந்த வயிறு தாங்க. என் வலி உங்களுக்கு எங்க புரிய போகுது? அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. தேவிக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அவள இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ கூட கணேசா இருக்கான். ஏய், ஒழுங்கு மரியாதையா அவங்கள என்ன பண்ணன்னு சொல்லு. ஐயோ, சத்தியமா நான் அவங்கள ஒண்ணுமே பண்ணலமா. ஆனா பாவம், அவதான் உங்க குடும்பத்தோட பிரிவை தாங்கிக்க முடியாம விஷத்தை குடிச்சிட்டா. ஏய், விஷம் குடிச்சிட்டானா நீ குடுத்தியா? இல்ல, நீ போய் சொல்ற. தேவி அப்படி பண்ற ஆள் இல்ல. நானும் அப்படிதாம நினைச்சேன். ஐயோ, விஷத்தை குடிச்சிட்டாலே. இல்ல, நீ போய் சொல்ற. நான் உன்னை நம்ப மாட்டேன். என்ன நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அவளை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட இருந்து மெடிக்கல் சர்டிபிகேட்டை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு. ஏய், குடு. என்னையா?